ஹை வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ சீரீஸ் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் பேர் பார்த்திங்கன்னா நிகழ்வை தெரிந்து கொள்வோம். நிகழ்வை தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் ஃபஸ்ட் எபிசோடு இன்றைக்கி நம்ம யூவின் என்கிற ஒரு செயலியை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம விரிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த யூவின் செயலியானது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஈபின் என்கிற செயலி தழுவி இந்த யூவின் செயலியை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அந்த யூவின் செயலியானது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15, 2024 ஆண்டு முதல் அமலுக்கு வருகிறது. இந்த யூவின் சேவையில் மூலிமா பார்த்திங்கன்னா 2.7 புதிய குழந்தைகளுக்கும் 2.9 கோடி கர்ப்பிணி பெண்களுக்கும் இம்யூனைசேஷன் வேக்சினேஷன் வழங்கப்படும் சொல்கிறாங்க. இது ஒரு தடுப்பூசி டேட்டா பேஸ். இது மூலிமா பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரே காலத்தில் தடுப்பூசி கிடைக்க வழிவகுத்து யூவின் செயலியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா பார்த்திங்கன்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கூட ஒத்துழைக்கும் வகையில் இந்த யூவின் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த யூவின் மூலிமா பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி சென்றடைய வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூவின் செயலியானது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயிஷா என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் கொடுக்கக்கூடிய தகவல்கள் ஒரு காலங்கள் நிறைய எடுத்துக்கொள்கிற காரணம் இருக்குன்னா அவங்க கொடுக்குற டேட்டாவை மத்திய அரசாங்கத்திற்கு சுகாதாரத்துறைக்கு சென்றதுக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்குது. அதனால் யூவின் சேவை மூலிமா சீக்கிரமாக டேட்டா கலெக்ஷன் பண்ணி யாருக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க, யாருக்கு தடுப்பூசி கிடைக்கல போன்ற தகவல் சேகரிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா 80% குழந்தைகள் மட்டும் தடுப்பூசி கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கைகள் கூறுகிறது. ஆனால் இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா 100% தடுப்பூசி அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்கணும்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு யூவின் செயலியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தடுப்பூசி கிடைக்குது. ஆனால் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு மைக்ரண்ட் பீப்புளுக்கு தடுப்பூசி கிடைக்க மாட்டேங்குது என்று ஆய்வறிக்கைகள் கூறுகிறது. ஆனால் அதுக்கு வழிவகுக்கும் வகையில் இந்திய அரசாங்கம் யூவின் செயலி மூலிமா தடுப்பூசி வழங்குதல் மூலிமா மைக்ரண்ட் பீப்புளுக்கும் தடுப்பூசி கிடைக்கிறதுக்கு வழிவகுத்திருக்காங்க. அப்போ இருக்கிறப்ப 4 டிசீஸ்க்கு மட்டும் இந்த தடுப்பூசியை அமல்படுத்தலாம். இப்போ 12 டிசீஸ்க்கு இந்த தடுப்பூசி தருவதற்கு வழிவகுத்திருக்கு. யூவின் செயலியின் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணுற உமனுக்கு புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி எப்போ எந்தெந்த காலத்தில் போன தகவல்களை இந்த செயலி மூலிமா அவங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அது மூலிமா அதை ஃபாலோ பண்ணி மக்களும் தடுப்பூசிகளை ஒரே நிலையத்தில் போட்டு நோயின்றி வாழ வழிவகுத்து தந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவரும் வெற்றி ஜீவன் வா எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.